சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கிறேங்க. நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம், எப்படி இருக்கீங்க? நான் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கேன். உங்கள் அழகில் வந்து மயங்கினதுனால கொஞ்சம் சுமாராகிட்டேன். ஐயோ, ஒரு நேரம் நல்லா அழகாக இருந்தால் சூப்பராக இருந்தேனா, உங்களை பார்த்த உடனே நீங்களும் அழகாக தான் இருக்கிறீங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் அழகாக இருந்தேன். இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் கரைஞ்சிட்டேன். ஏங்க அப்படி? அம்புட்டு அழகாக இருக்கீங்கல்ல, அதனால. தேங்க்யூங்க. என்ன ஊர் நீங்கள்? நான் திரிஷூருங்க. திரிஷூரா? ஆமாங்க. அதாங்க பேசுவேங்க. அதான் ஆளு வந்து கேரளா அந்த மல்லு ஆன்டிஸ் மாதிரி மல்லு கேலா இருக்கீங்க. பார்க்கறதுக்கே வேற லெவலா இருக்கீங்க. நிஜமாலுமா? ஆமாங்க. நானும் வரட்டுங்களா? என்ன கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறீங்களா? வாங்க, உங்களுக்கு அங்கே தேங்காய் எண்ணெய் நிறைய கிடைக்கும். தேங்காய் எண்ணெய்? ஆமாங்க. முடி வேற கொஞ்சம் எண்ணெய் தரவாம கொஞ்சம் பாருங்க, ஒரு மாதிரி வளர்ந்துருக்கு. சரி, எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி விட்றோம். நீங்க எனக்கு மசாஜ் பண்ணி விடுறீங்களா? ஆமாங்க. நல்லா தான் பேசுறீங்க, வரணும் போல இருக்கு. உங்களுடைய பேர் என்ன? சுஜித்ரா. சுஜித்ரா. தமிழ் பேர் வச்சிருக்கீங்க, அங்க இருக்கீங்க, சொந்த ஊரே சுஜித்ரா தமிழ் பேராங்க. தமிழ் கேரளா 2 ஆக்டர்ஸ் பேரு சுஜித்ரா. அப்ப எங்கேயும் வச்சிருக்காங்க, எங்க ஊர்லலாம் அங்க உள்ள பேரை கொண்டாந்து வச்சிருக்காங்களோ? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுஜித்ரா. ஓ, அப்படிங்களா? ஓகே. இது என்னங்க ட்ரெஸ் வித்தியாசமா போட்டுறீங்க? நைட்ல சும்மா மிஸ்கோவாக முடிச்சுட்டு வாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப அவங்கள பாத்துட்டேன். ஓ, நான் தான் உங்களை பார்த்து வந்தேன். நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்து. அப்படிங்களா? திடீர்னு கார் நிப்பாட்டி. நான் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டீங்களா? நீங்க ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டு தானே நானு? என் பேர் என்னன்னு தெரியுங்களா? பேர் தெரியாது, மறந்து போச்சு. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ன்றீங்க? ஜெட்ரா என்னோட பேர், சொல்லுங்க. ஜெட்ரா ஐ லைக் யூ சொல்லுங்க. ஜெட்ரா ஐ லைக் யூ நைட்ல வந்து பேசியிருக்கீங்க. என்னங்க என்ன பார்த்து முத்தம் கொடுன்னா அங்க பார்த்து முத்தம் கொடுக்குறீங்க? கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுத்த மாதிரி தானங்க. ஓ, அப்படி இங்க இருந்து போய் பறந்தீங்க வருமா? அப்படியே கண்ணாடில போய் இடிச்சுக்கோங்க. ஓ, அப்படி. ஓகே. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு என்னமோ ஒரு சங்கோஜமா இருக்கு. இந்த ரோட்ல போற பசங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு கேலி பண்ண மாட்டாங்க? நைட்டி போட்டு வரவா? நைட்டி பசங்க கேலி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் என் ட்ரெஸ்ஸை மாற்ற முடியுமா? சரி, ட்ரெஸ் மாத்துறது இல்ல, இந்த இடுப்புல ஏதோ ஒரு பூ போட்டுறீங்களே, என்னங்க இது? ஏதோ மயில் இறகு போட்டுறீங்க. அது மயில் இறகு போட்டிருக்கேங்க. அது ஏன் அங்கதான் பண்ணுவோம், வேற இடமே இல்லையா உங்களுக்கு? ஏங்க, எனக்கு அங்கதான் ரொம்ப பிடிக்கும். மயில் இருக்குன்னு சொன்னா அப்படியே நம்மளோட தொப்புல வந்து இதெல்லாம் போட்டுறீங்க, தோடுலாம் குத்துறீங்க. கேரளாவில் அது ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. அப்படியா? தொப்புல தோடு குத்துனா வலிக்காதாங்க? மாடலிங் போறேன்ல, அதனால இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டணும்னா தொப்புல குத்துனா அதுதான் வலிக்காதான்னு கேக்குறேன். தொப்புல தோடு குத்துனா வலிக்க தான் செய்யும். வலி தாங்கினா தான் நாங்கெல்லாம். அப்படியா? அப்போ அந்த மூக்கு குத்துற மாதிரியே வலிக்குமா இல்ல அதிகமா வலிக்குமா? மூக்கு குத்துறது ஒரு வாரத்துல போயிடும். ஆனா இது 1 மாசம் 2 மாசம் ஆனால கூட புண்ணு. நெஞ்சில ஒரு ஏதோ ஒன்று குத்துறீங்களா? அது என்ன? அது அம்பு விட்டுருக்கேன் பசங்க பாக்குறதுக்காக. அம்பு விட்டுறீங்களா? பெரிய அம்பா சின்ன அம்பா? இது கொஞ்சம் சின்ன அம்பா தான் இருக்கும். கூட ரெக்க வச்சிருக்கேன்ல, அமைதியா இருக்கிறதுக்காக. ஒரு ரெக்க வந்து அமைதியா அழுத்தி வச்சிருக்கேன். ரெக்க அப்படியே பிடிச்சி வச்சிருந்தேன். ஓ, ஓகே. ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணே கிடைக்கல. எனக்கு பொண்ணு கிடைக்குமா? உங்களுடைய இதில் சொல்லுங்களேன், உங்களுடைய மனசில் பட்டதை. உங்களுக்கு பொண்ணு கிடைக்கணும்னா இன்னும் 2 வருஷத்துல கிடைச்சிடும். ஏங்க 2 வருஷம்? ஏற்கனவே வயசு அதிகம். வயசு எத்தனை இருக்கு? ஒரு 28 இருக்குமா? வயசு வந்து 28? 18 வயசு தாங்க ஆகுது. ஏங்க 28 சொல்றீங்க? சாமி எங்க சாமி? நான் ஒரு ஃப்ரெண்டா வந்து பேசுறேன், நீங்க என்னமோ வந்து என்னை கண்டிப்பா ஒரு 28 வயசு இருக்கும். 28 வயசு. கை இதெல்லாம் பார்த்தா சொல்றேன். 28 கை ரேகைலாம் பார்த்து பாப்பீங்களா? பார்த்து சொல்லுங்க. உங்க கையை பார்த்தாலே தெரியுதுல, உருட்டு கைன்னு சொல்லுங்க. ஓ, உருட்டு கையா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து உங்கள் ஊர் கேரளா உங்க கூட வரட்டுங்களா? எனக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கேரளா பொண்ணுங்கெல்லாம் கிடைக்கணும்னா ரொம்பமா காசு கொடுக்கணும். காசு கொடுக்கணும்? அந்த பக்கம் நீங்கள் கொடுத்தா தான். நான் கல்யாணம் பண்ணதாங்க கேட்குறேன். நீங்கள் வேற எதுக்கும் சொல்கிற மாதிரியே காசு கொடுக்கணுங்கிறீங்க. கல்யாணம் பண்ணதான் கேட்குறேன். கல்யாணம் நான் டவுரிலாம் கேட்க மாட்டேன். அப்படியே கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணதான் கேட்குறேன். நீங்கள் வேற மாதிரி பண்ணலாம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேங்க. யூடியூப் சேனல் நடத்துறீங்க? யூடியூப் சேனல் உங்களுக்கு எவ்வளோ வருமானம்? என்ன ஒரு மாதம் ஒரு 6000 7000 10000. அது எப்படி? எனக்கு மேக்கப்புக்கே பத்தாது. உங்களா நான் சொல்ல சாரிங்க, பொண்ணுங்களுக்கு மேக்கப் பத்தாது. அந்த ஊர்லயே மேக்கப் அவங்களே கொஞ்சம் பணக்கார பொண்ணு அந்த மாதிரி இருந்துச்சு. பணக்கார பொண்ணுன்னா அவன் நல்ல பொண்ணே வெளியூர்ல வேலை பார்க்கணும், 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினாதான் நாங்க பொண்ணு. சரி, நான் 1 லட்சம் 2 லட்சம் சும்மா சொல்லி விட்டு கல்யாணம் பண்ணி கூடாதா? நாங்க அதெல்லாம் விசாரிச்சுதான் கல்யாணம் எடுப்போங்க. அப்படிங்களா? நான் பிற்காலத்துல 1 லட்சம் சம்பாதிப்பேங்க. என்ன நம்புங்க. நம்பி கொடுக்க மாட்டீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆகுங்க, அப்போ நீங்க சம்பாதிப்பீங்க. எனக்கு யூடியூப்ல வந்து நான் 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்ப உங்களுக்கு வருமானம் ஒரு 30-40 ரூபா வரணுமே. 30-40 ரூபா வீடியோ நல்லா ஓடினாதாங்க வரும். வீடியோவே போடாம இருந்தா எப்படிங்க வரும்? இனிமேதான் சுஜித்ரா அந்த லைன்ல வந்திருக்கேன்ல, கண்டிப்பா உங்களுக்கு ஓடுங்க. அப்படியே நீங்க வந்தா ஓடுமா? நல்லா 1 மில்லியன் ஏறிடுங்க. எப்படிங்க அது? உங்ககிட்ட அப்படி ஒரு மகிமை இருக்கோ? ஆமாங்க.
இந்த ஐயோ மைமை தான் அங்க என்னங்க இருக்கு. என்ன பார்த்து கொடுக்க மாட்டீங்க, அங்க எவனையோ பார்த்து கொடுக்குறீங்க. அங்க 1,00,000 பேர் பாப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த கிஸ். உங்களுக்கு கிஸ் தரணும்னா நான் தனியா கிஸ் தான் தர அளவுக்கு அழகா இல்ல போல. இப்ப தனியா தான் தரணும், உங்களுக்கு எல்லாம் தரணும்னா. என்ன போங்க தனியா தரணுங்கிறீங்க. சரிங்க, நான் உங்க கூட வரேன், என்னை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் என்ன உங்க ரூம்ல வச்சு கொஞ்சம் பாதுகாத்து எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்களே, இந்த மாதிரி ட்ரெஸ் போற மாதிரி பொண்ணா பார்த்து வைங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற பொண்ணு தான் பிடிக்கும். நல்லா மாடர்ன் ட்ரெஸ் தான். ஆமா, மாடர்ன் ட்ரெஸ் தான். ஐ லைக் மாடர்ன் ட்ரெஸ். எங்க ஊர் பொண்ணுங்க அதிகமா மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவாங்க. அது மாதிரி தான் எனக்கு வேணும். நம்ம ஊர், எங்க ஊர்ல வந்து போத்திக்கிறாங்க, போர்வையா போட்டு போத்திக்கிறாங்க, பெட்ஷீட்டை போட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த பெட்ஷீட்டை தூக்கி தூர போட்டு அந்த பிராயின் சட்டி எடுத்து போடுன்னு சொல்லணும். அப்படி சொன்னா அவங்க அப்பா அண்ணன்லாம் சொல்லி அடிக்க வராங்க. அடிக்க வராங்க? ஆமா, அதனாலதான் நான் வந்து கேரளாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடலான்னு இருக்கேன் உங்க மூலியமா. சரி, நான் கேரளாவில் ஒரு பொண்ணு பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். பார்த்து கண்டிப்பா சொல்லுவீங்களா? சொல்றேன். என்ன ஒரு மாதிரி வெக்கத்தோடய சொல்றீங்க? சொல்றேங்க. நல்லா இருக்கு, கேட்கும் போதே காது பாருங்க மக்களே, இவங்க இப்படி பேசுறாங்க. நான் எப்படி எனக்கு பொண்ணு கேட்டேன், நீங்க தான் எனக்கு தான் கேக்குறாங்க. ஆனா நான் பேசுறது தப்பா சொல்றாங்க. நான் அப்படி பேசுறேன்னா நீங்களே பாருங்க. நல்லா தான் பேசுறீங்க. அம்புட்டு கேட்க அப்படியே காதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல நீங்க பேசுறது. ஐயோ, அப்படியே நீங்க சொல்லுங்களேன். நீங்க என்னைய பார்த்து ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்லுங்க. ஏய் நீ கொஞ்சம் என்னைய பார்த்து சொல்லுங்க. இங்க போய் என்னைய பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் சுமாரா இருக்க, அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது, அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் சென்டரா இருக்கு. எங்க போய் சொல்லுங்க, நான் அழகா இருக்கேன்னு போய் சொல்லுங்க. அழகா இருக்கேன்னு போய் சொல்ல எனக்கு தெரியாது. போயின்னு சொன்னா எப்படி? பொய்னா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்லுங்க. எனக்கு போயின்னு சொல்லவே தெரியாதுங்க. தெரியாது, உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஏங்க? எனக்கு பிடிக்காது பொய் சொல்றது. பிடிக்காதுங்களா? கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி சும்மா ஒரு பொய் சொல்லுங்க, நான் ஏஞ்சி போயிடுவேன். அந்த அழகா இருக்கிறீங்க. இது போதுங்க, போதுமா? ரொம்ப சந்தோஷங்க. என்னைக்கு நீங்க ஊருக்கு போறீங்க சொல்லுங்க, நான் உங்க பின்னாடியே வந்துடுறேன். என் பின்னாடி வராதிங்க, நான் உங்களுக்கு அங்க பொண்ணு பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட யூடியூப்ல நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரி, பொண்ணு ஓகேவான்னு சொல்லிட்டு. சரி ஓகே. நம்ம வந்து இப்போ நீங்க வந்து என்னை வந்து ஒரு சகோதரனா தான் ஏத்துக்கிறீங்க. சகோதரனா நினைச்சுதான் நீங்க வந்து இப்போ வந்து அழகா சொன்னீங்க. அக்கா இல்ல, உங்களுக்கு தான் சொன்னீங்களா 28 வயசு கூட ஆகலன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வயசு அதிகமா? 30 ஆயிடுச்சு. அப்படியா? நான் உங்களுக்கு 16 வயசுல நினைச்சேன். என்ன போங்க நீங்க, அதனாலதான் அக்கா இல்ல தங்கச்சின்னு சொல்ல வந்தேன். ஓ முடியல. என்ன போங்க. சரிங்க ஓகேங்க. யாரோ கத்துறாங்க. நான் அது என் சிஸ்டர் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அப்படிங்களா? பாருங்க, நீங்க உங்க வயசு கம்மின்னா அவங்களும் கத்துறாங்க பாருங்க. எனக்கு 16 வயசு மாதிரி தான் இருக்கீங்க. அம்பூட்டு அழகா இருக்கீங்க நீங்க. சரி தங்கச்சின்னா சொல்ல வந்தேன், இப்ப அக்கான்னு சொல்ல வந்துட்டீங்க. சரிங்க அக்கா, நான் வந்து போறேன், எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வைங்க அக்கா. கண்டிப்பா பார்த்து வைக்கிறேன். சரிக்கா. யார் அவங்க? அவங்க தான் என் சிஸ்டர் தான். வேற அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க, அப்ப தெரியும். அப்படிங்களா? கொஞ்ச நேரம் வாங்க உட்காருங்களேன், பேசுவோம். யாருடி இவங்க? அவங்க என் தம்பி. தம்பியா? தம்பி அழகா இருக்காங்க இவங்க. நீங்க திருநங்கையா பொண்ணா? நான் திருநங்கை கிடையாது. அந்த